ரொம்ப நாளாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும்னு நினச்ச ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. ஆக்சுவலாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ரெசிப்பியை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் பேரெல்லாம் வச்சதில்ல. ஆனால் அதே ரெசிபி சோம்பேறி சிக்கனுங்கிற பேரில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிருக்கு. நம்ம செஞ்ச ரெசிப்பியை நம்ம சேனலில் போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? வாங்க இன்றைக்கி அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. 1 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸில் சேர்க்குறேங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூடவே 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூட 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். 1 அல்லது 2 வெங்காயம் அதிகமாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை அதிகப்படுத்திக்கலாம். 3 தக்காளியை கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் கருவேப்பிலை சேர்க்க மாட்டாங்க. கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம கலந்து வைக்க பத்தாதுங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாக நான் மாற்றிக்கிறேன். இதில் நல்லா கலந்து விடுங்க. பார்க்க செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இது அப்படியே 1/2 hour வச்சிடலாம். 90% வேலை நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் 10% தான் நம்ம சிக்கன் குக் பண்ண வேண்டியது. கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இது கூட ஆட் பண்ணிட வேண்டியது தான். சிக்கனை வச்சு நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபியை ட்ரை பண்ணவங்க கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கனை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இடையில மூடியை திறந்து அப்பப்போ கலந்து விடுங்க. சிக்கன் வேகிற வரையும் இதே மாதிரி பண்ணிடலாம். சிக்கன் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வெந்துடும். கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கிக்கோங்க. நல்லா டேஸ்டான ஜூஸியான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.